அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு என்எஃப் லைஃப் ஸ்டைல். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி டிசைன் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்பிள் கேக், ஸ்பாஞ்ச் கேக், அப்புறம் வந்து இங்கே வந்து கேக் ஜெலித்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பேட்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறமா தனித்தனியாக நீங்கள் கலர் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். என்ன கலர் வேணுமோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஸ்டிக் ஏதாச்சும் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பேக் பண்ணதுக்கு அப்புறமா ரோஸ் ஃப்ளவர் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஜஸ்ட் வந்து சும்மா இப்படி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். மேலாக உள்ளார வந்து நீங்கள் லேயராகவும் ஊற்றிக்கலாம், இல்லை ஒரே கலராகவும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் வந்து பிங்க் கலரை வச்சு அந்த எல்லோவில் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். பார்க்க வந்து 2 கலர் ரோஸ் மாதிரி இருக்கும், டபுள் கலர் ரோஸ் மாதிரி இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். பிங்க்லேயும் எல்லோ வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம க்ரீன் கலர் பேட்டர் வச்சு நம்ம லீஃப் போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிக் வச்சு இல்லை ஸ்பூன் வச்சு செய்ய கஷ்டமாக இருக்குன்னாக்கா நீங்கள் வந்து பைப்பிங் பேக்கில் பேட்டர் போட்டுட்டு நம்ம வந்து ஹென்னா டிசைன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து மார்பிள் கேக், பஞ்சு கேக்லாம் வந்து சும்மா வெள்ளையாக இருக்கும், மேலே ப்ரௌனாக இருக்கும், இல்லாட்டி சாக்லேட் போட்டு செய்வோம், கலர் போட்டு செய்வோம், அப்படி தானே இருக்கும். இது நீங்கள் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போதும் நல்லா பார்க்க வந்து லுக்காக இருக்கும், க்ரியேட்டிவாகவும் இருக்கும். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் ரெடி ஆகிடுச்சு, நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னாக்கா, கப் கேக் அதே பேட்டர் யூஸ் பண்ணி கப் கேக் செய்ய போகிறோம். கூடை கேக்னு சொல்லுவாங்கள்ல ஊரில், அதே மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி செய்ய போகிறோம். அதே மாதிரி குட்டியாக 2 ஃப்ளவர் போடுறேன், பிங்க் ஒன்று எல்லோ ஒன்று போட்டுட்டு நம்ம அதுலேயும் லீஃப் போட்டு பார்க்க அழகாக இருக்கும். பார்க்க செஞ்சு முடிச்சோன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரியே ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஒரு நடுவில் வந்து இப்படி சுற்றி விட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் அது ரோஜாப் மாதிரியே தெரியும். இப்போ லீஃப் போடுறதுக்கு சும்மா ஒரு டாட் தான் வைக்கிறேன், ஏன்னா சின்ன கப் கேக் தானே, ஒரு டாட் வச்சிட்டாலே போதும். இப்போ இந்த ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி இழுத்துருங்க, அழகாக அது லீஃப் மாதிரி ஆகிடும். இது வந்து என்ன கலரில் உங்களுக்கு செய்யணும்னு தோணுதோ அந்த கலரில் செஞ்சுக்கலாம், இல்லாட்டி சாக்லேட் ஃப்ளேவரில் செய்யணுனாலும் செய்யலாம். நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதுக்கு எந்த க்ரீம் நம்ம வைக்க தேவையில்லை. பாருங்கள் அது பேக் பண்ணி எப்படி இருக்குண்டு. ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச கேக் வந்து அழகாக ரோஜாப்பூ தெரியுது. இப்போ அடுத்து கப் கேக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் அழகாக இருக்குது, நல்லா ரோஜாப்பூ மாதிரியே தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம அந்த கப் கேக் பாக்ஸில் வச்சு நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துடலாம். கஸ்டமர் கொடுக்குறது, இல்லை கிஃப்ட் பண்ணுறோம், ஒரு வீட்டுக்கு போகிறப்ப செஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து இன்னொரு டிசைன் செய்ய போகிறேன். இப்போ நான் பிங்க் கலரை வந்து டாட்டாக வச்சுருக்கேன். அடுத்து வந்து ப்ளூ கலரையும் அதே மாதிரி டாட்டாக வச்சுக்குவோம். இப்போ அதே மாதிரி ஸ்டிக் வச்சு இது ரோஜா மாதிரியும் டிசைன் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வந்து பர்த்டே டிசைன் மாதிரியும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லீஃபும் அதில் செஞ்சிடலாம். அப்போ தான் பார்க்க வந்து ரோஜாப்பூ வந்து ஒரு நல்ல லுக்காக தெரியும். அந்த க்ரீன் கலர் வரும்போது தான் அந்த பேட்டர்ன் வந்து நல்லா ஒரு லுக்காக தெரியும். முதல்ல வச்ச மாதிரியே டாட்டாக வச்சுட்டு, ஆனால் கொஞ்சம் பெரிய டாட்டாக வச்சுருக்கேன், வச்சுட்டு லீஃப் மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கேக் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரிஜினல் கலர் பேட்டர்லேயே வந்து டிசைன் பண்ணுறேன். ரோஜாப்பூ மாதிரி போட்டுக்கலாம். இது குட்டி ஸ்பூனுங்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் பேக் சைடு வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் பிங்க் கலர் வச்சுட்டு டபுள் கலர் ரோஸாக தெரிகிற மாதிரி செஞ்சுக்குவோம். இப்போ லீஃப் செஞ்சுக்கலாம். இப்போ இதை பேக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் பேக் பண்ணியாச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்க ரோஸ் மாதிரியே லீஃப் அழகாக தெளிவாக தெரியுதுல்ல. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பர்த்டே டிசைன் மாதிரி தான் இருக்குது.
இந்த கேக்கோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரமே நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.